ஏய் ஜார் ஜார்னா என்ன? ஜார்னா என்னவா நான் சொல்றேன். ஜார் ஒரு சேவிங்ஸ் ஆப். ஜார்ல நீங்க வெறும் 10 ரூபாயில இருந்து 24 கேரட் கோல்ட் சேவ் பண்ணலாம். வாங்க சொல்றேன். டிஜிட்டல் கோல்ட்னா என்ன? உங்க போன்லயே ஈஸியா வாங்க முடியற கோல்ட் தான் டிஜிட்டல் கோல்ட். ஒரு அட்வான்ஸ் வே ஆஃப் இன்வெஸ்டிங் இன் கோல்ட்னு சொல்லலாம். நீங்க 24 கேரட் கோல்ட் மார்க்கெட் பிரைஸ்ல உங்க போன்லயே வாங்க முடியும். அண்ட் அந்த கோல்ட் ஒரு பேங்க் லாக்கர்ல உங்க பேர்ல சேஃபா இருக்கும். ஆனா டிஜிட்டல் கோல்ட் எதுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் யார் வேணாலும் ஜார்ல சேவ் பண்ணிக்கலாம். இன்னொன்று 10,000 ரூபாவா இருக்கட்டும் 10 ரூபாவா இருக்கட்டும் பிரச்சனையே இல்லை. அண்ட் நீங்கள் கன்வென்ஷனலாக கோல்டு வாங்கணும்னா ஒரு ஜுவல்லரி கடைக்கு தான் போய் தான் வாங்கணும். அங்கே வந்து நிறைய மேக்கிங் சார்ஜஸ் அது இதுன்னு போடுவாங்க. டிஜிட்டல் கோல்டில் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டோமேட்டிக்காக கோல்டில் சேவ் பண்ணலாம். தெரியுமா எப்படின்னு நான் சொல்கிறேன். உங்கள் ஜார் ஆப் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் டெய்லி வீக்லி இல்லை மந்த்லி எந்த அமௌண்ட்டுக்கோ 10 ருபீஸ் 50 ருபீஸ் 100 ருபீஸ் எதுவாகவே இருக்கட்டும் நீங்கள் ஒரு ஆட்டோ பே செட்டப் பண்ணிக்கலாம். சரி டெய்லி ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணலாம். ஆனால் வித்ட்ரா எப்படி பண்ணுறது வாங்க நான் சொல்கிறேன். ஆமாம் நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரியே வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். அதுக்கு மெயின்லி 3 ways தான் இருக்குது. எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வாங்க. உங்கள் சேவிங்ஸை நீங்கள் டைரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை அவ்வளோ வேல்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் கோல்டு காயினாக எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் நகையாக கூட எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணணும்னா வித்ட்ரா சேவிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் வித்ட்ரா சேவிங்ஸ் இன் பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ப்ரிஃபர்ட் அமௌண்ட்டை போட்டு வித்ட்ரா பண்ணிக்கோங்க. ஜார் ஆப்பில் ஸ்பின் ஃபீச்சர் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுமா நான் சொல்கிறேன். ஜார் ஆப்பில் பயங்கரமான ஒரு ஃபீச்சர் இருக்குது. பேசிக்லி நீங்கள் சேவ் பண்ண உங்களுக்கு ரிவார்ட் ப்ரோக்ராமில் ஸ்பின்ஸ் கிடைக்கும். இந்த ஸ்பின்ஸ் வந்து உங்கள் ஸ்பின் வீல் செக்ஷனில் போய் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பின்ஸ் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்கள் ஸ்பின் வீல் பண்ண ஜாக்பாட் வின் பண்ணிக்கலாம். அந்த ஜாக்பாட் கூப்பானை நீங்கள் உங்கள் மேனுவல் சேவிங்ஸில் கம்பைன் பண்ணிக்கலாம். சமல இந்த செம்ம மேட்டரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்டலாம் சொன்னால் உங்களுக்கு என்ன லாபம் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியை ரெஃபர் பண்ணிங்கன்னா ஜார் ஆப்போட ரெஃபர் அண்ட் ஏர்ன் ப்ரோக்ராம் மூலியமாக அவங்க சேவ் பண்ணுற ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் உண்டு. இந்த ரிவார்ட்ஸ் உங்கள் லாக்கரில் சேவ் ஆகிருக்கும். அண்ட் நீங்கள் எப்போ வேணால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நிறைய ரிவார்ட்ஸ். உங்கள் ஜார் சேவிங்ஸை நீங்கள் ஜுவல்லரியாக வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு நான் சொன்னேன்ல, அது எப்படி? நேக் ஜுவல்லரி தான். நேக் ஜுவல்லரி ஜாரோட ஓன் பிராண்ட். அதில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஜென்வின் BIS மார்க் ப்ராடக்ட்ஸ் தான். இப்போ ஃபீச்சர்ஸ்லாம் பேசியாச்சு. ஜார் ஆப்புக்கு ரியல் லைஃப்பில் என்ன யூஸ்ன்னு நான் சொல்கிறேன். மெயின்லி மந்த் எண்டில் ஒன்றுமே காசு இல்லாதப்போ நீங்கள் ஜார் ஆப் திறந்தீங்கன்னா அதில் ஒரு 3,000 இருக்கும். இஃப் யூ ஹவ் சேவ்ட் 100 ருபீஸ் எவ்ரிடே. இல்லை நீங்கள் 10 ரூபாய் சேவ் பண்ணால் கூட ஏதாச்சும் ஒன்று இருக்கும். திஸ் இஸ் கோயிங் டு பில்ட் யுவர் சேவிங் ஹேபிட். அண்ட் உங்களுக்கு எப்போவுமே ஏதாச்சும் ஒரு காசு வேணும்னா காசு அங்கேயே இருக்கும். இன்னொன்று இப்போ இந்த டிஜிட்டல் கோல்டு எதுக்கு? ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கினீங்கன்னா நீங்கள் இப்போ கடைக்கு போகணும், அந்த கடையில் போய் எந்த ஜுவல்லரி வாங்கணும்னு பார்க்கணும். அது வாங்கிட்டு அதில் மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க, ஸ்டோரேஜ் காஸ்ட் போடுவாங்க. டிஜிட்டல் கோல்டில் இது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வெறும் 10 ரூபாயிலேருந்து கூட நீங்கள் டிஜிட்டல் கோல்டு வாங்கலாம். அண்ட் அதுக்கு எந்த ஸ்டோரேஜ் காஸ்ட்டுமே கிடையாது. 3% GST மட்டும் தான் கவர்மெண்ட்டுக்கு போகும். மற்றபடி ஜாருக்கு எந்த கமிஷனும் கிடையாது. ஜார் ஆப் யாருக்காக? முதல்ல ஃப்ரெஷர்ஸை பார்க்கலாம். ஃப்ரெஷர்ஸ்க்கு நிறைய சேலரி இருக்காது, நிறைய சேவிங்ஸும் ஒன்றுமே இருக்காது. மந்த் எண்டில் எப்போவுமே காசே இல்லாமல் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்பவே உதவாக்கும். அண்ட் உங்கள் சேவிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண ரொம்ப உதவாக்கும். இன்னொன்று மிட் லெவல் ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆல்ரெடி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஜார் ஆப் இஸ் அ குட் வே டு டைவர்சிஃபை யுவர் போர்ட்ஃபோலியோ. பேசிக்லி உங்கள் காசை நீங்கள் காசாக வைக்காமல் கோல்டாக வச்சிங்கன்னா அது இன்ஃப்ளேஷன்லேருந்து தடுக்கும். ப்ளஸ் எல்லாருக்கும் கோல்டு வாங்கணும்னு ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கும். ஆனால் அது எங்கே ஆரம்பிக்கணும் எப்படி போகணுன்னே தெரியாது. ஜார் ஆப் இஸ் அ குட் வே ஃபார் யூ டு ஸ்டார்ட். அண்ட் நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கோல்டே வாங்கிக்கலாம். ஜார் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், நிம்மதியாக சேவ் பண்ணுங்கள்.